மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம்யா. ஸோ எல்லாம் என்னை தேடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தேடுவீங்க. ஸோ தேடுறப்போ நான் கண்டிப்பாக வந்து சேர்ந்துருவேன் உங்கள்கிட்ட. அதனால தான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன். ஸோ இது உங்களுக்கான டெய்லி சி வீடியோ தான்ப்பா. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜ்லாம் போட்டிருந்தீங்க. ஸோ வருவீங்கன்னா மாட்டிங்களா, நீங்கள் வீடியோ போட மாட்டீங்களா, வைக்க மாட்டீங்களா, ஸோ ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ், ஏகப்பட்ட டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ உங்கள் டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி வீடியோவே வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் வரும்ப்பா. ஸோ அதை ஃபாலோ அப்பில் வச்சுக்கோங்க. கிளியராக அது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது பெரியஸோ இஷ்யூஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. மேலே இருக்க ஜாக்சன் சாரோட எப்போனாலும் என்னால் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கா. ஸோ வேண்டுறவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 3 மந்த்ஸுக்கே மொத்தத்துக்கே வெறும் 3 மந்த்ஸுக்கு, அதாவது 3 மந்த்ஸுக்கு மொத்தமாகவே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் 699 உங்களுக்கு ராயல் பாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். ஓகேவா? எஸ், போயிடலாமே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 4-5க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஜனவரி 3ஆம் தேதி வரையும் பார்த்துருந்தோம். ஸோ ஜனவரி 4ஆம் தேதி 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ என்ன இருக்குன்றத டக்குன்னு பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ் இன்னைக்கு முக்கியமான நாள் இருக்கு. வேர்ல்டு பிரெய்லி டே, அதாவது ஜனவரி 4ஆம் தேதி வேர்ல்டு பிரெய்லி டே. ஜனவரி 4ஆம் தேதி யூஎன் அப்சர்வ் பண்றாங்க 2018 இருந்து. சரியா? ஸோ யூஎன் வந்து 2018 இருந்து இந்த பிரெய்லி டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஸோ இந்த பிரெய்லி டே வந்து எதற்காக அப்சர்வ் பண்ணப்படுகிறதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நானே வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு 5-6 தடவைக்கு மேல நானே சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். ஸோ வேர்ல்டு பிரெய்லி டே ஜனவரி 4ஆம் தேதி. ஸோ பிரெய்லின்றது வந்து பிரெய்லி லாங்குவேஜ். அது வந்து இந்த விஷுவலி இம்பேர்டா இருக்கவங்களுக்கு வந்து யூஸ் ஆகிற லாங்குவேஜ். சரியா? அந்த தொட்டு பார்த்து அந்த பாயிண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி அதை என்ன எழுத்து கண்டுபிடிப்பாங்களே. ஸோ இந்த டாட்டா இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ டபிள்யூக்கு இப்படி இருக்கும் அந்த டாட். சரியா? ஸோ அதே மாதிரி ஓக்கு இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாட் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதை அவங்க படிச்சிருப்பாங்க எது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு. ஸோ அதை வச்சு அவங்க அந்த எழுத்தை வந்து கண்டுபிடிச்சிக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டச்சிங் மூலம் கண்டுபிடிக்கிற லாங்குவேஜ் தான் பிரெய்லி லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சவர் லூயிஸ் பிரெய்லி. அவரோட பிறந்தநாள் தான் ஜனவரி 4ஆம் தேதி. ஸோ அதனால தான் அவரோட பிறந்தநாளே வந்து வேர்ல்டு பிரெய்லி டேவாக யூஎன் வந்து 2018 அப்சர்வ் பண்றாங்க. ஸோ இது வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு டூலா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ கண்ணு தெரியாதவங்களையும் படிக்க வைக்கணும், அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸை கிரியேட் பண்ணணும். ஸோ அவங்களும் வந்து மக்களை இன்க்ளூசிவா ஆக் பண்ணுறதுக்காகவே ரொம்ப சப்போர்ட் பண்ற ஒரு விஷயம் தான் இந்த லாங்குவேஜ். ஸோ அதற்கான தினம் தான் ஜனவரி 4ஆம் தேதி. ஸோ அப்சர்வ் பண்றவங்க யூஎனோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனியோ குட்டரஸ், ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூயார்க் யுஎஸ், ஃபவுண்டர் 1945. ரைட்டு. இதே மாதிரி வேர்ல்டு இன்ட்ரோவர்ட் டே இன்னைக்கு பார்த்தோம். ஸோ ஜனவரி 2ஆம் தேதி வேர்ல்டு இன்ட்ரோவர்ட் டேவாக அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்டு. நெக்ஸ்ட் நேஷனல் பேர்ட் டே 2025 ஜான் 5. அதாவது ஜனவரி 5ஆம் தேதி வந்து நேஷனல் பேர்ட்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ ஏவியன் வெல்ஃபேர் கொலிஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஸோ இது வந்து முக்கியமாக அப்சர்வ் இந்த டேவை வந்து கொண்டு வந்தவங்க அவங்க தான். ஸோ அவங்க தான் முதல்ல 2002 இந்த டே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. நேஷனல் பேர்ட் டே ஜனவரி 5ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ இந்த டே முக்கியமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பேர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம எக்கோசிஸ்டமுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியல. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்றது, ஒரு பறவை தான் வந்து ஒரு காடையும் மலையையும் மனுஷங்களையும் உயிரினங்களையும் உருவாக்குற ஒரு விஷயமா தான் வந்து இந்த பறவைகள் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அதற்கான தினமாக நேஷனல் பேர்ட் டே ஜனவரி 5ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? ஸோ இதே மாதிரி இன்டர்நேஷனல் மைண்ட் பாடி வெல்னஸ் டே. மைண்ட் பாடி வெல்னஸ் டே அன்னைக்கு ஜனவரி 3ஆம் தேதி. ஜனவரி 3ஆம் தேதி வந்து மைண்ட் பாடி வெல்னஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ரைட். ஸோ இதுக்கு க்ளூ சொல்லலையா? ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ கண்ணு இருக்கவங்களுக்கு 2 கண்ணு. சரியா? பிரெய்லி லாங்குவேஜ் வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கான லாங்குவேஜ் தானே. எஸ். ஸோ அதை வந்து அதே க்ளூவாக வச்சுக்கலாம். ஸோ இருக்கவங்களுக்கு 2 கண்ணு, இல்லாதவங்களுக்கு 4 கண்ணு. என்னன்னு சொல்லியிருக்கேன்? 2 கை 2 கால். சரியா? 2 கை 2 காது. அதான் வந்து அவங்களுக்கு வந்து கண் மாதிரி செயல்படும். தொட்டோ கேட்டோ அவங்க கண்டுபிடிச்சிருவோம். சரியா? ஸோ 2 கையும் 2 காலும் இல்லைனாலும் இந்த காலிங்கிறவன் பழச்சுக்குவான் சார். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 2 கண்ணு, இல்லாதவங்களுக்கு 4 கண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அதான் க்ளூ. இதற்கு சரியா, ஒரு பேர்டு மினிமமா 5 கிலோக்கு மேல இருந்துச்சுன்னா அதால பறக்க முடியாது. சரியா? ஸோ 5 கிலோக்கு மேல ஒரு பறவை இருக்குன்னா அது வந்து பறக்க முடியாத பறவையாகத்தான் இருக்கும். ஆஸ்ட்ரிச் ரொம்ப பெருசா இருக்கும், அதால பறக்க முடியாது. அந்த மாதிரி 5 கிலோக்கு மேல ஒரு பறவை இருந்துச்சுன்னா அதால பறக்க முடியாது. 5 கிலோக்கு உள்ளதான் இருக்கணும். ரைட்டு. ஸோ இதான் க்ளூ. எப்படி நல்லா இருக்குல்ல? நைஸ். ஸோ 5 கிலோ பறவை கறினோடனே உங்க எல்லாருக்கும் வந்து சாப்பிட்றதா ஞாபகம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கும் அதான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ வருத்தாடா தின்பாய் வறுமைக்கு பிறந்தவனே அப்படின்னு உங்களுக்கு கேட்கணும்னு தோணும். இருந்தாலும் நோ அப்படிலாம் கேட்கணும். ஓகே. அப்பாயின்மெண்ட். ஸோ ஃபைஸ் அஹமத் கிட்வாய் அப்பாயின்ட் அஸ் டிஜிசிஏ டைரக்டர் ஜெனரல். அதாவது வந்து நம்ம டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனோட டைரக்டர் ஜெனரலா, சரியா, சிவில் ஏவியேஷன் டைரக்டரியோட ஹெட்டாக டைரக்டர் ஜெனரலாக நம்ம சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸரான ஃபைஸ் அஹமத் கிட்வாய் வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கார் விக்ரம் தேவதத்தை ரீப்ளேஸ் பண்ணி. சரியா? ஸோ இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ இவர் தான் வந்து இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்.
சரியா? ஸோ இதுல ஆல்ரெடி இருந்து நம்ம விக்ரம் தேவ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து கோல் மினிஸ்ட்ரி வந்து மாற்றப்பட்டிருக்காரு, எவாலுவேட் பண்ணி மாற்றப்பட்டிருக்கிறார். ஸோ அதனால அவரோட போஸ்டிங் நம்ம சிவில் ஏவியேஷன் டைரக்டரேட்ல சிவில் ஏவியேஷன் டைரக்டர் ஜெனரல் போஸ்டிங் காலி ஆகனால நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸரான ஃபைஸ் அகமது கிட்வாய் வந்து இந்த போஸ்டிங்க்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். சரியா? டிஜிசியோட டிஜி யாரு? ஃபைஸ் அகமது கிட்வாய், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1946. ரைட். ஸோ நம்ம நாஸ்கோம் இருக்கலாம், நாஸ்கோமோட ஃபவுண்டேஷன், நாஸ்கோம் கிடையாது, நாஸ்கோம் ஃபவுண்டேஷனோட சிஇஓவாக ஜோதி சர்மா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இது வந்து உங்களுக்கான ரிலேட்டட் நியூஸ், ரீசன் கிடையாது, ரிலேட்டட். சரியா? எஸ். ஸோ நாஸ்கோம் ஃபவுண்டேஷனோட சிஇஓவாக ஜோதி சர்மா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது க்ளூ சொல்லல. ஸோ இதுக்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ். ஸோ சிவில் ஏவியேஷன் என்னது? ஃப்ளைஸ். சரியா? பறக்கிறதுக்கு பேர் தான் சிவில் ஏவியேஷன். ஸோ ஃபைஸ் ஃப்ளைஸ், அதான் க்ளூ. சரியா? ஃபைஸ். ஓகே. ஸோ ஃப்ளைஸ், சிவில் ஏவியேஷனா ஃப்ளைஸ், பறக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஏஎஸ் அசுதோஷ் அக்னிஹோத்ரி அப்புறம் என்ன சிஎம்டி ஆஃப் எஃப்சிஐ, அதாவது வந்து நம்ம ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக அசுதோஷ் அக்னிஹோத்ரி வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கார், அகோஷ் கே மீனா அப்படின்றவரை ரீப்ளேஸ் பண்ணி. சரியா? ஸோ இவர் யாரு? அசுதோஷ் அக்னிஹோத்ரி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதோட அடிஷனல் செக்ரட்டரியா இருந்தவர் தான் நம்ம ஐஏஎஸ் அக்னிஹோத்ரி, அசுதோஷ் அக்னிஹோத்ரி. ஸோ அவர் தான் வந்து இப்போ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட சிஎம்டியாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். சரியா? ஸோ இவர் வந்து எஃப்சியோட கிரிட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து இவர் தான் பாத்துக்கிற போறாரு. ரைட்டு. ஸோ எஃப்சியோட சிஎம்டி யாரு? அசுதோஷ் அக்னிஹோத்ரி, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1965. ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம சஞ்சீவ் ரஞ்சன், ஸோ எதற்காக? இந்தியன் ஓஷன் ட்ரீம் அசோசியேஷனோட செக்ரட்டரி ஜெனரலாக 3 வருஷத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் நம்ம சஞ்சீவ் ரஞ்சன். ரைட். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபுட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்னி, நெருப்பு. நெருப்பு இருந்தால் வந்து நம்ம ஃபுட்டு வந்து நல்லபடியா வரும். சரியா? கருகுனாலும் போச்சு, செய்ய முடியாம போனாலும் போச்சு. ஸோ ஒரு ஃபுட்டுன்றது வந்து நெருப்பு சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். ஸோ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். ஸோ ஒரு இல்லைன்னா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, பேரோட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஸோ ஒரு ஃபுட்டை வந்து அக்னியில போட்டிங்கன்னா ஆஷா போயிடும், ஆஷ்னா சாம்பலா போயிடும். ரைட். எப்படி? எம்ஓயு. அசாம் சைன்ஸ் எம்ஓயு வித் எஸ்பிஐ அண்ட் யூபிஐ ஃபார் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ். அதாவது வந்து அசாம் இருக்காங்களா, அசாம் கவர்மெண்ட், அவங்க வந்து எஸ்பிஐ கூடயும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கூடயும் ஒரு டைப், ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுருக்காங்க. எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட ஸ்டேட்ல இருக்க எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எஸ்பிஐ கூடயும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கூடயும் அசாம் கவர்மெண்ட் வந்து ஒரு எம்ஓஐஓ போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலமா வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 0 பிரீமியம் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்க போறோம். அதாவது டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்டல் டெத் இன்சூரன்ஸ், பெர்மனன்ட் டோட்டல் அண்ட் பார்ஷியல் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ், ஏர் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் சொல்லி எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் இன்சூரன்ஸையும் 0 பிரீமியம் இன்சூரன்ஸ் கவரேஜ்ல கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அசாம் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ரைட்டு. ஸோ இது எந்த அடிஷனல் காஸ்ட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்சூரன்ஸ் சப்போர்ட்டும் கொடுக்க போறாங்க. நீங்க வேலை பார்க்கறதுக்காக உங்களுக்கு தனியாக இன்சூரன்ஸ் அவங்க கம்பெனியை எடுத்து கொடுப்பாங்களே, அந்த மாதிரி இன்சூரன்ஸ் எஸ்பிஐ கூடயும் யூபிஐ கூடயும் சேர்ந்து பண்ண போறாங்க நம்ம அசாம். ரைட்டு. ஸோ அசாமோட கேபிட்டல் திஸ்பூர், சிஎம் ஹிமந்த பிஸ்வ சர்மா, கவர்னர் லக்ஷ்மண் ஆச்சாரியா. ரைட்டு. ஸோ நம்ம ஐஐடி மெட்ராஸும் அக்ரி மினிஸ்ட்ரியும் விஸ்தார் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டுக்காக கை கோர்த்திருக்கிறார்கள், பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. கிளியர்? நெக்ஸ்ட் பார்ட்னர்ஷிப். கவர்மெண்ட் அண்ட் ஸ்டார்ட் அப் பாலிசி ஃபோரம் டீம்ஸ் அப் டு மேக் இந்தியா எ குளோபல் இனோவேஷன் ஹப். அதாவது வந்து நம்ம கவர்மெண்டோட டிபிஐடி இருக்காங்களா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்டர்னல் ட்ரேட், அவங்களும் நம்ம ஸ்டார்ட் அப் பாலிசி ஃபோரம்ன்ற அமைப்பும் ஒரு அக்ரிமெண்ட், ஒரு பார்ட்னர்ஷிப்ல வந்திருக்காங்க. எதற்காக அப்படின்னா, இந்தியாவை வந்து ஒரு இனோவேஷன் அண்ட் என்டர்பிரினர்ஷிப்கான குளோபல் ஹப்பா மாற்றணும். ஸோ நிறைய இனோவேஷன்ஸை கொண்டு வரணும், ஸோ நிறைய என்டர்பிரினர்ஷிப் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த டைப் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதன் மூலமாக எஸ்பிஎஃப் ஸ்டார்ட் அப் பைடெக் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் வந்து கனெக்ட் பண்றாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ எல்லாருக்கும் இந்த இனோவேஷன், புது புது ஐடியாஸ், இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷோகேஸ் பண்ணும், சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு எப்படி பண்ணணுன்றதை டிஸ்கஸ் பண்றதுல இருந்து இந்த மாதிரி எல்லாமே பண்றதுக்கான ஈவெண்ட் தான் இந்த எஸ்பிஎஃப் ஸ்டார்ட் அப் பைடெக் அப்படின்ற ஈவெண்ட். ஸோ அந்த ஈவெண்ட்டையும் பண்றாங்க நம்ம எஸ்பிஎஃப்பும் டிபிஐடியும் சேர்ந்து. கிளியர்? ஸோ டிபிஐடியோட செக்ரட்டரி ஜெனரல் அமர்தீப் சிங் பாட்டியா, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1995. சரியா? ஸோ இதே மாதிரி நம்ம போர்ட் கூட வந்து டிபிஐடி வந்து ஒரு எம்ஓ போட்டாங்க. அதற்காக ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எம்பவர் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி செக்டார் சம்பந்தப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்காக போர்ட் கூட டிபிஐடி வந்து ஒரு எம்ஓ போட்டிருந்தாங்க. ரைட்டு. ஸோ கமிட்டி என்ன கமிட்டி? கவர்மெண்ட் செட்டப் ஒர்க்கிங் குரூப் ஆன் ரிவைஸ் WPI பேஸ் இயர் 2022 to 2023. அதாவது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த கமிட்டியோட ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நித்தி ஆயோட மெம்பரான ரமேஷ் சந்த். ஸோ இந்த கமிட்டி எதற்காக ஃபார்ம் பண்ண முடியும்? இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் பாத்தீங்களா? ஸோ இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் என்னன்னா, ஸோ இந்த பிரைஸை வந்து
அது ஹோல்சேலாக வந்து மார்க்கெட்டில் எந்த மாதிரி ப்ரைஸ் இருக்கணும், ஸோ அது எந்த லெவலில் ஏறி இருக்கு இறங்கி இருக்கு, ஸோ அது இந்த ப்ரைஸுக்குள்ளே இருக்கணுமா, அந்த மாதிரி இண்டெக்ஸ் செட் பண்ணுறது அந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ அதோட பேஸ் இயர் சீரிஸை ரிவைஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி 2011 வந்து அவங்க பேஸ் இயராக வச்சு இப்போ வரையும் வந்து அந்த கால்குலேஷனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரியா, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ 2022-23 பேஸ் இயராக வச்சு அடுத்த அடுத்து இனிமேல் வந்து இண்டெக்ஸ் வந்து எடுக்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் அதை எப்படி அந்த 2022-23 எப்படி அந்த பேஸ் ரிவிஷன் வந்து செட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த கமிட்டியோட ஹெட் தான் நம்ம ரமேஷ் சந்து. சரியா, எஸ். ஸோ எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் 18 மாசத்துக்குள்ள நீங்க இதை சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியா வந்து ஒரு ஹை லெவல் கமிட்டி போட்டாங்க. யாருக்கு தலைமையில கீழே, ராஜேஷ்குமார் சிங் தலைமையில கீழே போட்டாங்க. ஐஏஎஃபோட கேப்பபிலிட்டி டெவலப்மெண்ட் பண்ணணும், அப்படின்றதுக்காக நம்ம ராஜேஷ்குமார் சிங்கோட தலைமையில, டிஃபென்ஸ் செக்ரட்டரி தலைமையில ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணப்பட்டது ஐஏஎஃபோட கேப்பபிலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக. ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட்? பியூஷ் கோயல் அண்ட் லீட்ஸ் 2024 ரிப்போர்ட். அதாவது வந்து நம்ம பியூஷ் கோயல் வந்து லீட்ஸோட 2024 ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காப்ல. சரியா, ஸோ இந்த ரிப்போர்ட் எதற்கானது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிப்போர்ட் என்னன்னு சொல்லிடுறேன். 6வது லாஜிஸ்டிக்ஸ் ஈஸ் அக்ராஸ் டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ் 2024 அப்படின்ற ரிப்போர்ட் தான் நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து 2018 இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது முக்கியமா இந்த ரிப்போர்ட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 4 பில்லர்ஸ் வச்சு லாஜிஸ்டிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஸ்டேட்ல எப்படி இருக்குன்னு எவாலுவேட் பண்றதா இந்த ரிப்போர்ட்டோட வேலை. ஸோ 4 பில்லர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லாஜிஸ்டிக்ஸ் சர்வீசஸ், ஆபரேஷனல் ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட் அண்ட் இனோவேட்டிவ் சஸ்டைனபிள் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இந்த 4 தலைப்புல தான் 4 இதுல தான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணப்படுகிறது. லாஜிஸ்டிக்ஸ் ஈஸ் அக்ராஸ் டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்ற ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணப்படுகிறது. ஒவ்வொரு ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி வந்து எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு, ஸோ அவங்க எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த ஏரியாலாம் டெவலப் பண்ணணும் அப்படின்றத செக் பண்ணுறது தான் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணப்படுகிறது. ரிலீஸ் பண்ணது காமர்ஸ் மினிஸ்ட்ரி. பண்ணவர் பேர், காமர்ஸ் மினிஸ்டர் பேர் பியூஷ் கோயல். அவரோட கான்ஸ்டிடன்சி மும்பை நார்த், மகாராஷ்டிரா. கிளியர், டன். ஸோ இதே மாதிரி நம்ம ஆர்பிஐ வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரெண்ட் அண்ட் ப்ராக்ரஸ் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா 2023 to 2024 2023-24 பேங்கிங்கோட ப்ராக்ரஸ் அண்ட் ட்ரெண்ட் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்கிங் செக்டர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, ஸோ அதோட ட்ரெண்ட்ஸ் எப்படிலாம் மாறி இருக்கு, எந்த மாதிரியான ப்ராக்ரஸ்லாம் அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா. ரைட்டு. ஸோ பேங்கிங் ஃபெடரல் பேங்க் லான்ச்சஸ் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பேங்கிங் பிளாட்ஃபார்ம் FED1. அதாவது வந்து FED1 அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் பேங்கிங் பிளாட்ஃபார்ம் வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பேங்கிங் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க நம்ம ஃபெடரல் பேங்க். ஸோ இது எதற்காக, இது முக்கியமான விஷயமானது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எப்படி சொல்றது, இந்த பல்க் சிபிடிடி பேமெண்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, டைரக்ட் டாக்ஸ் பேமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட ட்ரெஷரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் பக்காவாக பண்ணிக்கிறதுக்கும், சேஃபாக பண்ணிக்கிறதுக்கும், ப்ராஃபிட்டபிள் ஆப்ரேஷன்ஸ்க்குள்ளே கொண்டு வரதுக்கும் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பேங்கிங் பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கார்பரேட் கிளைண்ட்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க ஃபெடரல் பேங்க். கார்பரேட் கிளைண்ட்ஸ்க்காக கொண்டு வரப்பட்ட ட்ரெஷரி ஆப்ரேஷன் பிளாட்ஃபார்ம் இந்த FED1 அப்படின்ற பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்கோங்க ஃபெடரல் பேங்க். ரைட்டா, ஃபெடரல் பேங்கோட CEO கிறிஸ்டியன் மணியன், ஃபவுண்டட் 1931, ஹெட் குவார்டர்ஸ் ஆலுவா, கேரளா. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம SBI வந்து NRI அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்காங்க. டேப் மூலமா, டேப் பேஸ் டிஜிட்டல் ஆன்போர்டிங் மூலமா நீங்க வந்து NRI அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லி SBI வந்து இப்போ வந்து அறிவித்திருக்கிறார்கள். நெக்ஸ்ட், ஸோ RBI அப்ரூவ்ஸ் merger ஆஃப் நேஷனல் கோஆபரேட்டிவ் பேங்க் வித் காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்க். அதாவது காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்கோட நேஷனல் கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து மெர்ஜ் பண்றதுக்கான அப்ரூவலை நம்ம RBI கொடுத்தாங்க. நேஷனல் கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து பெங்களூர்ல இருக்கு, காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து புனே மகாராஷ்டிரா இருக்கு. ஸோ இதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம நேஷனல் கோஆபரேட்டிவ் பேங்க் கர்நாடகா 13 நேஷனல் கோஆபரேட்டிவ் பேங்கோட பிரான்ச்சஸ் வந்து இப்போ காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்கோட பிரான்ச்சஸ் ஆகும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. ஸோ ஆர்பிஐயோட கவர்னர் யாரு? ஸோ இது அறிவிச்சவங்க மெர்ஜர் அப்ரூவ் பண்ணது யாரு? ஆர்பிஐயோட கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா, 1935, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை. ரைட். ஸோ இதே மாதிரி ஆர்பிஐ வந்து அரோகன் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் கொல்கட்டா இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுருந்தாங்க. சரி, நீங்க வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது, நீங்க இந்த லோன்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது, நீங்க ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து லிஃப்ட் பண்ணிட்டாங்க ஆர்பிஐ, அரோகன் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் கொல்கட்டாவோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ரைட். இன்டர்நேஷனல். ஸோ ரொமானியா பல்கேரியா ஜாயின்ஸ் பார்டர்லெஸ் செஜன்ஸ் ஜோன். அதாவது வந்து செஜன் ஜோன் அப்படின்றது வந்து யூரோப்போட கண்ட்ரில இருக்க ஒரு ஜோன். சரி, இது வந்து அங்க வந்து பார்டர் ஃபெசிலிட்டி, ஸோ இந்த பார்டர் செக்யூரிட்டி அது எதுவுமே கிடையாது. ஈஸியா பார்டர் கிராசிங் பண்ணலாம். ஸோ அந்த இடத்த வந்து நம்மளோட பார்டர் ஃப்ரீ ஜோனா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட
மெம்பராக அந்த பார்டர் கிராசிங் நாங்களும் யூஸ் பண்ணி சொல்ற மெம்பராக ரொமானியாவும் பல்கேரியாவும் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமா இந்த ஜோன் மூலமாக இந்த பார்டர் செக் போஸ்ட், இந்த போர்ட், ஏர்போர்ட் இது எல்லாத்தையுமே வந்து தவிர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சிட்டிசனா இருக்கட்டும், இனி இது போக வந்து யூரோப்பியன் நேஷனல்ஸா இல்லாதவங்களா இருக்கட்டும், எல்லாரும் வந்து அந்த பார்டர் செக்ஸ் இல்லாம அந்த இதை வந்து இடத்த வந்து கடந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி செஜன் ஜோன் அப்படின்னு ஜோனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுல தான் ரொமானியாவும் பல்கேரியாவும் இப்போ மெம்பராக ஆட் ஆயிருக்காங்க. அந்த ஜோனை யூஸ் பண்ணிக்கிற மெம்பராக ஆட் ஆயிருக்காங்க. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம எர்த்வாக்கால் பாதிக்கப்பட்ட வெனட்டுக்கு $5 லட்சம் இந்தியா வந்து ரிலீஃப் அசிஸ்டன்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎஃப்எஸ் லான்ச்சஸ் பேங்க்நெட் போர்ட்டல், அதாவது பேங்க்நெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். சரியா? ஸோ இது எதற்கான இந்த பிளாட்ஃபார்ம் முக்கியமான எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பப்ளிக் செக்டர் பேங்கோட ரெக்கவரி ப்ராசஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படின்றக்காக தான் இந்த பிளாட்ஃபார்மே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஎஸ்பியில் இருக்க ஸோ இந்த ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களை உள்ள கொண்டு வரதுக்கு, ஸோ அவங்க செக் பண்ணிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் ஆகும், இந்த போர்ட்டல் வந்து யூஸ் ஆகும்னு சொல்லி பேங்க்நெட் அப்படின்னு ஒரு போர்ட்டலை நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? எஸ். ஸோ இதே மாதிரி 2025 டேப்லெட்ஸ் வந்து டேப்லெட்ஸ் அண்ட் தீம் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. தீம் என்ன? ஸ்வர்ணிம் பாரத் விர்ஷத் ஆர் விகாஷ் அப்படின்னு சொல்லி தீமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் குஜராத் லான்ச்சஸ் அட்லஸ் டு ப்ரொடெக்ட் இந்தியன் உல்ஃப் ஹேபிடேட்ஸ். அதாவது குஜராத் வந்து புதுசா வந்து ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்காங்கப்பா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லஸ் ஆஃப் இந்தியன் உல்ஃப் ஹேபிடேட்ஸ், அதாவது இந்தியன் உல்ஃப் இனம் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதை வந்து பாதுகாக்கிறது எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அட்லஸ் ஆஃப் இந்தியன் உமன் உல்ஃப் ஹேபிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதனால என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமாகவும், ஸோ ரிமோட் சென்சிங் அண்ட் ஜிஎஸ் மூலமாகவும் டீடைல் உல்ஃப் ஹேபிடேட்ஸோட டீடைல்ஸ் வந்து எடுக்க போறாங்க. அதோட வாழ்வாதாரத்தை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து நாங்க வந்து வியூ பண்ண போறோம், எடுக்க போறோம். ஸோ வந்து எப்படிலாம் பாதுகாக்கிறதுக்கான எல்லா வேலையும் நாங்க பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி குஜராத் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. குஜராத்தோட கேபிட்டல் காந்திநகர், கவர்னர் ஆச்சாரிய தேவ்ரத், சிஎம் பூபேந்திர பாய் பட்டேல். ரைட். ஸோ இந்தியாவோட முதல் பார்டர் சோலார் வில்லேஜ் எது? மஸ்லி. அது எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. குஜராத்ல இருக்க மஸ்லி வில்லேஜ் தான் இந்தியாவோட முதல் பார்டர் சோலார் வில்லேஜ். ஸ்போர்ட்ஸ். ஸோ கொனேரு ஹெம்பி மீன்ஸ் 2024 FIDE உமன்ஸ் வேர்ல்ட் ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப், அதாவது பெண்களுக்கான ரேபிட் செஸ் டோர்னமெண்ட்ல, அதாவது ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப்ல ஃபிட் நடத்தின வேர்ல்டு ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப்ல வின் பண்ணிருக்காங்க நம்ம இந்தியாவை சேர்ந்த கொனேரு ஹெம்பி. சரியா? ஸோ நியூயார்க்ல நடந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணிருக்காங்க. ரேபிட் டோர்னமெண்ட், பிளிட்ஸ்ல கிடையாது, ரேபிட்ல வின் பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ வேர்ல்டு ரேபிட் சாம்பியன்ஷிப் அதுல வந்து பெண்கள் கேட்டகரியில 2வது முறையாக கொனேரு ஹெம்பி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை தொடர்ந்து மென்ஸ் கேட்டகரியில வந்து வெலாடர் முர்சின் அப்படின்ற ரஷ்யாவை சேர்ந்தவர் வின் பண்ணியிருக்காப்லப்பா. சரியா? ஸோ இதுல உமன் செக்ஷன்ல பிரான்ஸ் மெடல் வேற வாங்கியிருக்காங்க நம்ம வைஷாலி. அவங்க வந்து பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப்ல வாங்கியிருக்காங்க. சரியா? ரேபிட்ல வாங்கல, பிளிட்ஸ்ல வாங்கியிருக்காங்க. ரைட்டு. ஸோ நடத்துறவங்க யாரு அப்படின்னா, இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் தான் நடத்துறாங்க ஃபிட். ஸோ அதோட ஹெட் குவார்டர்ஸ் லுசானே, சுவிட்சர்லாந்து. பிரசிடென்ட் அர்கேடி வோர்கோவிக், ஃபவுண்டட் 1924. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம மேக்னஸ் கிளாஸனும் நிப்போம்னியாச்சி அப்படி நிப்போம்னியாச்சி அவங்க 2 பேரும் வந்து ஒரு டிசிஷனுக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம மேக்னஸ் கிளாஸன் வந்து ஏதோ பேசினாரு அப்படின்னு சொல்லி அது வாய்ஸ் கேட்டுச்சு. ஸோ இது வந்து கேமோட ரெகுலேஷன்ஸை பாதிக்குது அப்படின்ற நிறைய சொல்லியிருந்தாங்க. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த வேர்ல்டு பிளிட்ஸ் சாம்பியன் டைட்டில் பார்த்தீங்கன்னா மென்ஸ் கேட்டகரி டைட்டில், ஸோ அதை வந்து நம்ம மேக்னஸ் கிளாஸனும் இயான் நிப்பியாமிச்சி அவங்க 2 பேரும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான். ரைட். அந்த சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் வின்னர்ஸ் தான். Okay, yes, GDP. So, Namura lowers India's 2025 financial 25 GDP growth forecast to 6.7%. அதாவது இந்தியாவோட GDP வந்து 6.9 இருக்கும். நான் தான்ப்பா சொல்லியிருந்தேன், நம்மூரா நான் தான் சொல்லியிருந்தேன். ஆனா வந்து இப்போ அவெல்லாம் இருக்காதுப்பா, குறைஞ்சிரும். 6.7% தான் இருக்கும் ஃபினான்ஷியல் 25க்கு. 6.7% தான் GDP இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க நமூரா. சரியா? எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம கோல்ட்மேன் சாச்சஸும் ஜேபி மார்கனும் எவ்வளோ அறிவிச்சிருந்தாங்க? 6.5% அறிவிந்தாங்க ஃபினான்ஷியல் 25யோட GDP ஆக. சரியா? எஸ். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புறேன். ஸோ ஸ்டாட்டிக் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. வேர்ல்டு இன்ட்ரோவர்ட் டே என்னைக்கு? ஜனவரி 2ஆம் தேதி. ஸோ ஜனவரி 2ஆம் தேதி. டேஷ் வான் கேரளா கவர்னர், கேரளாவோட கவர்னரை அப்பாயின்ட் பண்ணப்படுறாரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். சூப்பர். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த வருஷத்தை வந்து என்னென்ன அறிவிச்சிருக்காங்க? இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ். டேஷ் ஹேண்ட்ஸ் கிரேட் பிளேஸ் டு ஒர்க் ரெகக்னிஷன் ஃபார் செகண்ட் இயர். 2வது முறையாக கிரேட் பிளேஸ் டு ஒர்க் ரெகக்னிஷனை வாங்குறவங்க யாரு? செயிலு. டேஷ் ககெட் டான்ஸ் ஃபெஸ்டிவல் எங்க நடக்கும்? சிக்கிம்ல நடக்கும். சிம்பிள். எஸ். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ 4-5க்கான கரண்ட் அஃபேர்ஸை கிளியராக முடிச்சிருக்கேன் நம்புறேன்.
ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டோ பெரிய இருந்துச்சுன்னா ஸோ இப்போ லைவ்ல ப்ரீமியர் போயிட்டு இருக்கும், ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ் எஸ் கிளியரா? கிளியர். டன் டன். வேற எதுவும் இருக்காப்பா? வேற எதுவும் இல்லைப்பா, அவ்வளோதானப்பா. எதுவும் இஷ்யூ query இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூவோ queryயோ டவுட்டோ இல்லை வேற ஏதாவது அப்ளை பண்ணுறதுல இந்த அப்ளை பண்ணுறதுலாம் தயவு செஞ்சியா. ஸோ எஸ்பிஐ டேட் முடிஞ்சிச்சு, நீ அடுத்து வர்றது காலங்களில் ஸோ அப்ளை பண்ணுறப்ப டவுட்டு கிளப்புறீங்களப்பா. எதாவது சிஜிபிஏ போட்டேன், பர்சன்டேஜுக்கு மேலே சிஜிபிஏ போட்டேன், பேரை மாற்றி கொடுத்துட்டேன், அட்ரஸை மாற்றி கொடுத்துட்டேன், ஸோ அப்லோடை மாற்றி பண்ணிட்டேன், சைஸை மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன், எத்தனை 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 கிளியராக தெளிவாக பார்க்குறதுக்கு ஒரு வீடியோ போட்டு அப்ளை பண்ண சொன்னாலும் இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் கதை. ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ பார்த்து பண்ணுங்க. ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது queries இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டா ஐடி DAV_3073 எப்போனாலும் என்னவென்றாலும் மெசேஜ் பண்ணலாம். ஓகே ஓகே மக்களே, டாடா பபாய், சி யூ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.